வெறும் 4 வருஷத்துல பல நூறு கோடிக்கு சொந்தமான ஒருத்தர் பேங்க்ரப்சி ஆகி சூசைட் பண்ணி இறந்து போறாரு. ஈச் டே ஈச் சாப்டர் இது எபிசோட் 9. அப்ரகாம்ங்கிற மிகப்பெரிய மல்டி மில்லியனர் 1929ல நடந்த அமெரிக்காவோட மார்க்கெட் கிராஷ்ல மாட்டி அதை சர்வை பண்ண முடியாம சூசைட் பண்ணி இறந்து போறாரு. இந்த ஒரு விஷயம் அந்த ஊர்ல இருக்க எல்லா நியூஸ் சேனல்லையும் ரொம்ப பாப்புலரா போட்டுட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஜெஸ்ஸி லிவர்மோர்னு ஒருத்தரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரோட ஃபேமிலியும் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, லேட் நைட் ஆயிடுச்சு, நார்மலா வர டைம் தாண்டி போயிட்டு இருக்கு, இன்னும் இவர் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலன்ட்டு சோகத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவர் வீட்டுல ஒரு டோர் நாக் கேட்குது. அவங்க ஒய்ஃப் ரொம்ப பொறுமையா போய் டோர் ஓபன் பண்றாங்க. ஜெஸ்ஸி லிவர்மோர் வெளில நிக்கிறாரு. ஓகே, ஏதோ பெரிய லாஸ்ல மாட்டிருக்காங்க, போய் அவரை கன்சோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போறாங்க. அப்பதான் ஜெஸ்ஸி லிவர்மோர் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட பிரேக் பண்றாரு. இந்த மார்க்கெட் கிராஷ்ல பல பேர் லாஸ் அனுபவிச்சிருந்தாலும் ப்ராப்பரா இந்த மார்க்கெட் கிராஷை ப்ரெடிக்ட் பண்ணதுனால இவர் மிகப்பெரிய மல்டி மில்லியனர் ஆறாரு. பட் கதை இங்க முடியல. இனி 4 வருஷத்துல இவர் பேங்க்ரப்ட் ஆகுறாரு. பட் எப்படி ஆனார் அப்படின்னா, 1929ல அவ்வளவு பெரிய மார்க்கெட் கிராஷை சர்வை பண்ணிட்டோம், இதோட பெருசா நமக்கு என்ன லக் ஃபேவர் பண்ணாம இருந்துற போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிஸ்க் எடுக்கிறாரு. அவர்கிட்ட அந்த மொத்த காசையும் பெட் பண்றாரு. அவர் காசெல்லாம் காலியானதுக்கு அப்புறமும் கடன் வாங்கியும் பெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ட்ரெமெண்டஸான ரிஸ்க் எடுக்கிறதுனால அவர்கிட்ட அந்த மொத்த காசுமே போகுது. 1933ல பேங்க்ரப்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு சூசைட் பண்ணி இறந்து போறாரு. ஸோ இந்த ஃபேக்டர்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி, அது யார் வேணாலும் சம்பாதிச்சிடலாம். பட் அந்த பணத்தை நமக்கு தக்க வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.